ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைரக்ட் டாக்ஸேஷனோட ஸ்டடி பிளான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே 3 மாடியூல்ஸ் தான். ஒன்று பேசிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். இருக்கிறதே 3 கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல தான் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடியூல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கான்செப்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட். அது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸில் கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் படிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். எது கேபிட்டல் ரிசிப்ட், எது ரெவன்யூ ரிசிப்ட்னு. ஸோ வந்து அதை ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம், நெக்ஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ். மட்டும் 4 டாபிக் இருக்கும். அந்த 4 டாபிக்ல இருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் மாடியூல் 2 பாத்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல உங்களுக்கு வந்து 5 ஹெட்ஸ் இருக்கும். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாங்க, ஏன்னா அதான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எல்லாம் சேலரி வச்சு கூட வரும் சில கான்செப்ட். ஸோ நீங்க வரிசையாவே வாங்க. ஃபர்ஸ்ட் சேலரிஸ்ல கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பா இப்போ ஒரு ஹெட்லையும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ சேலரி எடுத்தீங்கன்னா சேலரியில ஒரு கொஸ்டின், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஒரு கொஸ்டின், பிஜிபிபிலனா ஒரு கொஸ்டின், கேபிட்டல் கெயின்ல ஒரு கொஸ்டின், அதர் சோர்சஸ்ல ஒரு கொஸ்டின். ஸோ வந்து எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. சேலரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பா டிஃபிகல்ட்டா இருக்கும் கொஞ்சம். ஸோ அதை வேணா நீங்க லாஸ்ட் பாருங்க. ஏன்னா நான் வந்து லைட்டா தான் அதை பார்த்தேன். ஏன்னா சாய்ஸ்ல விட்டுறலான்ட்டுல நான் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா, எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ வந்து நான் லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எதுக்குமே ஃபார்மேட் வந்து பார்க்காம போயிடாதீங்க. இப்போ பிஜிபினாலும் கான்செப்ட் ஆச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்மேட் ஏதாச்சும் எப்படி போடணும், எது வந்தா என்ன பண்ணணும், அது மட்டும் ஆச்சு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ்ல கான்சென்ட்ரேஷன் நிறையா கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்னா டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி. அதில் வந்து எல்லா ஹெட்ஸும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா செட் ஆஃப்ல இருந்து இல்லை கேரி ஃபார்வர்ட் இல்லை 2 கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் வச்சு வரும். டிடக்ஷன் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. டிடக்ஷன் வந்து ஐ மட்டும் தான் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதனால தவிர எல்லா டிடக்ஷனும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு டிடக்ஷனுக்கு வேணா ஒரு தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்படி டிடக்ஷன் ஈஸியாக படிச்சேன்ட்டு. ஏன்னா டிடக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க தவிர எல்லாமே டிடக்ஷன் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெறும் அட்வான்ஸ் டேக்ஸ், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், பேன், செல்ஃப் அசஸ்மெண்ட், அதுல இருந்து சும்மா உங்களுக்கு எம்சிக்யூ தான் வரும். ஸோ நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும், தியரி ஜஸ்ட் உங்களுக்கு தியரி கொஸ்டினா வராது, எம்சிக்யூ மட்டும் வரும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. எந்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இலுஸ்ட்ரேஷன் எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயும் கான்செப்ட் தான் நல்லா தெரியணும். ஸோ வந்து அது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால புக்கு ஃபுல்லாக கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. 2 நோட் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த 2 நோட்டு தான் எனக்கு டேக்ஸ்லேயே நான் அதிகமாக, இந்த 4 சப்ஜெக்ட்லேயே எனக்கு டேக்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதிகமாக மார்க் வாங்கினேன். இந்த 2 நோட் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த நோட்ஸ் வச்சு தான். ஏன்னா நான் டேக்ஸ் வந்து ஃபுல்லாக நம்மளால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம 1 மந்த் படிப்போம். அதே எக்ஸாம் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து தேர்ட் சப்ஜெக்டாக தான் வரும். ஸோ வந்து நம்மளுக்கு அது வரைக்கும் எல்லாமே அப்போ டைம் என்ன சொல்கிறது, 1 டே தான் டைம் இருக்கும். அதில் நம்ம டைரக்ட் டாக்ஸேஷனும் படிக்கணும், இன்டைரக்ட் டாக்ஸேஷனும் படிக்கணும். அப்போ போய் புக்கில் வந்து தேடிக்கிட்டே இருக்க முடியுமா, எது இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் படிக்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி நோட்ஸ் எடுத்தேன்னு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ டைரக்ட் டாக்ஸேஷன்னா என்ன, ஜஸ்ட் நான் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் எழுதி வச்சுருப்பேன். ரெசிடென்டியல் ஸ்டேட்டஸ்னால் என்னது, எது இம்பார்ட்டன்ட், என்ன செக்ஷன் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் கான்செப்ட் தெரியல. இப்போ இந்தியாவில் எவ்வளோ டேஸ் இருந்தால் அவன் வந்து ரெசிடென்ஷியல், ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன, நான் ரெசிடென்ட்னா என்ன. ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம் எழுதியிருப்பேன். இந்த சைடு வந்து இன்சிடென்ஸ் ஆஃப் டேக்ஸ், கிராஜுவிட்டி, வரிசையாக வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நோட் ஃபுல்லானால பாதி வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக நோட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரிலே உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அலோவன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக அலோவன்ஸே நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஒன்று கான்செப்ட் எவ்வளோ அலோவன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து
நெக்ஸ்ட்டு பெர்க்யூசிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெறையா இருக்கும். அன்லரா நம்மளுக்கு ஒரு 15, 16 கிட்ட இருக்கும். இப்ப நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? டீ, ஸ்நாக்ஸ், ஃபுட் ஒண்ணொண்ணுக்கு ஒண்ணொண்ணு இருக்கு. இப்ப என்ன சொல்றது? டீ வந்தா டீ, ஸ்நாக்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு. ஃபுட்டுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன், ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டீஸ்னா எவ்வளோ, ஆம் அ வேற என்ன சொல்லலாம்? கான்ட்ரிபியூஷன்ஸ், பென்ஷனுக்கு, ஸ்டாஃப் குரூப்னா எவ்வளோ, ஒரு ஒரு பெர்சனுக்கும் ஒண்ணொண்ணு இருக்கும்ல. அப்ப வந்து நீங்க எல்லாமே புக்ல வந்து உங்களால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லா அமௌண்ட்டும். இப்போ மோட்டார் கார் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எழுதி வச்சிருக்கேன். இந்த மாரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம் டைம்ல இப்போ நான் எக்ஸாம் டைம்லனா புக் வச்சுனா பார்க்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நோட்ஸ் மட்டும் தான். ஜஸ்ட் இப்போ எம்ப்ளாயரா, இப்போ அவங்களுக்கு என்ன அ அ பெர்சனல் பர்ப்பஸ் யூஸ் பண்ணினா என்ன கான்செப்ட், போர்ட் பர்ப்பஸ் யூஸ் பண்ணியிருந்தா என்ன அமௌண்ட், என்ன கான்செப்ட், அது மட்டும் தான். எது இம்பார்ட்டனோ நான் அது மட்டும் எழுதி வச்சுப்பேன். மோட்டார் காருக்கு என்ன, தென் அதில ஏதாச்சும் டிடக்ஷன் இருக்கா, ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டிரைவர் வந்தா எவ்வளோ, இந்த மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்களே. எது இம்பார்ட்டனோ அது மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து வெஹிக்கிள்க்கு என்ன, கேஸ், வரிசையாக இப்போ பெர்சிக்யூட் ஒரு 16 கான்செப்ட் இருக்குன்னா அந்த 16 கான்செப்ட்டும் இருக்கும். எது எது இம்பார்ட்டனோ அது மட்டும் எழுதி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா அதுலேயும் எது லெட் அவுட் வந்தா என்ன, லெட் அவுட் இருக்கும். அடுத்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ, டேக்ஸு, அடுத்து உங்களுக்கு நிறைய இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்கன்னா இந்த 6 கான்செப்ட் வச்சு தான் இருக்கும். லெட் அவுட்னா என்ன, செல்ஃப் ஆக்குபைட், டீம்டு டு பி லெட் அவுட், ப்ராப்பர்ட்டி நாட் ஆக்சுவலி ஆக்குபைட் பை ஓனர், பார்ட்லி லெட் அவுட், பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், ரெக்கவரி ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், அன்ரியலைஸ்டு ரெண்ட். ஸோ இந்த 6 கான்செப்ட் தெரிஞ்சாலே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் அடிச்சிடும். இந்த நீங்கள் கான்செப்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இருக்கிறதுலே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸி. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் எது இம்பார்ட்டனோ ஃபுல்லாக படிக்க முடியலன்னா அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குமா. ஸோ உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் ஜஸ்ட் லைட்டாக எது இம்பார்ட்டனோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கேபிட்டல் கெயின் வரும். கேபிட்டல் கெயினும் உங்களுக்கு ஈஸி தான். இண்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இயரும் புக் வாங்கணும்னு உங்களுக்கு தேவையில்ல. இப்போ நீங்கள் இப்போ பழைய 2023 தான் வச்சுருக்கேன் புக்கு, இப்போ நான் புதுசாக வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. உங்களுக்கு இப்போ வெப்சைட் நம்ம ஐசிஎம்ஐ வெப்சைட் போனாலே உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரின்னு இருக்கும். அந்த பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கும்போது. இப்போ எப்போ நீங்கள் உங்கள் புக்கோட எடிஷன் பாருங்கள். இப்போ நான் 2022 வாங்கியிருக்கேன்னா இப்போ 2023 வருது, 2024 சப்ளிமெண்ட்ரியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மட்டும் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது மட்டும் உங்கள் புக்லேயோ இல்லை அதை பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. அந்த அப்டேட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். உங்க இப்போ கேபிட்டல் கெயின்ல வந்து இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 2025 வரைக்கும் எழுதியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், 2025 to 2026 வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் கேபிட்டல் கெயினில். கேபிட்டல் கெயின்லேயும் ஒரு 6 எவ்வளோ இருக்கும், ஒரு 27 கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் நான் எது முக்கியமோ அது மட்டும் தான் எழுதி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிடக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா டிடக்ஷன் வச்சு தான் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். டிடக்ஷனே ஒரு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து டிடக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி தனித்தனியாக படிக்காதீங்க. 54னா 54H வச்சு படிங்க. ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ 54ம் 54Hம் கொஞ்சம் சேமாக இருக்கும். 54Bயும் Dயும் கொஞ்சம் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் 50 நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க பிரிச்சு. அப்பதான் உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா ஞாபகம் இருக்கும். 54 ஈசியும் இயும் கொஞ்சம் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் 54 ஜியும் ஜிஏவும் கொஞ்சம் சேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு மறக்காது, ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு படிச்சீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வரும். அதுலேயும் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எழுதி வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் கிளப்பிங் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. புக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்னா இல்லை, எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிடக்ஷன் வந்து நான் எப்படி படிச்சேன்னா, நம்ம டேக்ஸ் புக்லேயும் படித்தேன். எனக்கு வந்து காலேஜில் ஒரு புக்கு கொடுத்தாங்க டேக்ஸ்க்கு. ஸோ அதுலேயும் டிடக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டேப்லெட் காலம்னா வச்சு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணி படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த 2 நோட்ஸ் தான், இந்த 2 நோட் புக் தான் எனக்கு வந்து ரொம்ப, உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும் போது டைம் எடுக்கும் தான். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது பாருங்களேன், அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் எப்பயுமே. இப்போ நோட்ஸ் எடுக்கும் போதே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால வந்து நோட்ஸ் எடுக்கணும், எழுதணும், டைம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த
ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்ஏக்கு ஸ்கேனர் வாங்க போகிறீங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷன் பார்த்து வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கேனர் வந்து அப்டேட்ஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு கீழவே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ வந்து ஸ்கேனர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் எடிஷன் எவ்வளோ இருக்குது, இப்போ வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் இருக்கிற அந்த ஸ்கேனர் வாங்க. அந்த எடிஷன் கரெக்டாக பார்த்து வாங்க. ஏன்னா பழைய ஸ்கேனர் வாங்கிடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இயரும் ஆன்சர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸ்கேனரும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேனர் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா நான் வந்து எப்போ நான் டேக்ஸ் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மந்த்து டேக்ஸ் படிக்க போகிறீங்கன்னா ஒரு 10 டேஸ் முன்னாடி, நீங்கள் எப்போ படிக்க போகிறீங்களோ அந்த 10 டேஸ் முன்னாடி ஸ்கேனர் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் எடிஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்கேனரும் படிங்க. ஏன்னா நிறையா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தனியாக மோட்டார் கார்னு பார்த்தா அதில் தனியாக ஒரு சம் இருக்கும். இப்போ ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். எல்லா டிடக்ஷன் வச்சு எல்லா கான்செப்ட் வச்சு வரும். மோட்டார் கார் வச்சு, வெஹிக்கிள் வச்சு, டியூஷன் ஃபீ, சில்ட்ரன் அலோவன்ஸ் எல்லாமே வச்சு வரனால ஸ்கேனர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கேனரும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வேணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்ட்டு. தென் உங்களோட சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் காஸ்ட் அக்கௌண்டிங்க்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கும் பிடிஎஃப் ரெடி பண்ணி போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டடி பிளானுக்கு நான் உங்கள் டேக்ஸும் போடுறேன். எனக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சண்டேக்குள்ளே நான் வந்து பிடிஎஃப் வேணால் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். டெலிகிராம் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்டைரக்ட் டேக்ஸனுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video.